ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெந்தயக்கீரை வச்சு ஒரு குழம்பு. இந்த கிளைமேட்டுக்கு நிறைய பேத்துக்கு சூடு கிளப்பும். ஸோ அதுக்காக இந்த குழம்பு வைக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா தாளிப்பு வடகம், இது இல்லை அப்படின்னா கடுகு, வெந்தயம், பெருங்காயம் எடுத்துக்கோங்க. அப்புறம் வதக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெந்தயக்கீரை ஒரு கட்டை நான் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, 1.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய், சின்ன வெங்காயம், சோம்பு, இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. திப்பியாக இருந்துச்சுன்னா குழம்பு ஒரு மாதிரி திப்பியாக தெரியும். ஸோ நான் இந்த குழம்பு ஃபுல்லாக இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தான் வைக்க போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் தாளிப்படகம் ஆட் பண்ணிக்கோங்க. வடகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரியணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வெங்காயம், பூண்டு, தக்காளியெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட போகிறோம். நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லை, லைட்டாக அந்த டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு வதக்கி விடுங்க. இந்த வெந்தயக்கீரை கசப்பாக இருக்குன்னு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, எல்லோரும் சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அலசி எடுத்து வச்சுருக்க வெந்தயக்கீரையை ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயக்கீரை ஆட் பண்ணோடனே மசாலாஸ் ஆட் பண்ணிடாதீங்க. இதை நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. உங்களுக்கு அளவு தெரியாது, குழம்பு ரொம்ப நீத்தாப்பில் போயிடும் இப்போயே எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா. ஸோ நல்லா வதக்கி விட்டிங்கன்னா இந்த வெந்தயக்கீரை ஃபுல்லாக சுருங்கி விடும். நம்ம எவ்வளோ கீரை போட்டோம் பார்த்திங்களா, எத்தனூண்டு ஆயிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் தான் நம்ம மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணணும், புளியிலேருந்து எல்லாமே. ஸோ இப்போ நான் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இந்த ஆயிலில் ஒரு வதக்கி விடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும். ஸோ புளி ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 200 ml தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க, அதிகம்லாம் ஆட் பண்ணல. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதாங்க இந்த குழம்போட கன்சிஸ்டன்சி. இதே இதிலே மெயின்டைன் பண்ணணும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தாங்க நான் உப்பே போடுறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கீரையெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தான் உப்பு போடணும், இல்லைன்னா கச்சி போயிடும் குழம்பு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கீரை எல்லாமே வெந்து புளியோட பச்சை வாசனை எல்லாம் போகணும், அந்தளவுக்கு கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுங்க. ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அந்த தேங்காய் கொஞ்சம் இருக்கும் இல்லைங்க, அதை அலசி ஊற்றிடுங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், ஒரு 20 ml தண்ணி ஊற்றினா போதும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் குழம்பு எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா கொதிச்சு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். இது டோட்டலி ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வரட்டும் நல்லா. பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொத்தமல்லி, நல்ல லாவிஷ் அமௌண்ட் ஆஃப் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணுறேங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான வெந்தயக்கீரை குழம்பு ரெடிங்க. இந்த கீரையோட கசப்பு ஒரு துளி கூட இருக்காதுங்க இந்த குழம்புல.
நல்ல சூடான சாதத்தில் நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.